சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை தொடங்க உள்ளது. மாநிலத்தின் தொழில்துறை வாய்ப்புகளை அறிந்து கொள்ள இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வருமாறு உலக முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை நந்தனம் வர்த்தக மையத்தில் 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை தொடங்குகிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். அப்போது டான் ஃபண்ட் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் பொருளாதாரத்திற்கான தமிழ்நாட்டின் பார்வை என்ற ஆய்வறிக்கை, செமி கண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கை ஆகியவை வெளியிடப்பட உள்ளன. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள 30,000ற்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் பதிவு செய்துள்ளனர். 450ற்கு மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகளும் 50ற்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து வர்த்தக மற்றும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். 26 அமர்வுகளில் 170ற்கு மேற்பட்ட பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கின்றனர். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவர் சோம்நாத் உள்ளிட்ட பலரும் சிறப்புரையாற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாநாடு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது மாநிலத்தின் தொழில்துறையில் உள்ள வாய்ப்புகளை பார்வையிட்டு வர்த்தக ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்கு சிறப்பான வாய்ப்பாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே நமது மாநிலத்தில் உள்ள தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள இணைந்து கொள்ளுமாறு முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மாநாட்டின் போது காலணி மற்றும் ஆடை தயாரிப்பு நிறுவனமான அடிடாஸ், அமெரிக்காவின் புகழ்பெற்ற விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஆகியவற்றின் மையங்களை அமைப்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக உள்ளன. முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு முன்னோட்டமாக மாவட்ட வாரியாக தொழில் முதலீடுகள் குறித்த மாநாடு நடைபெற்று வருகிறது. நெல்லையில் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் 92 நிறுவனங்களுடன் 823 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது, அமைதியான சூழல் இருக்கின்றது, பாதுகாப்பு இருக்கின்றது. தொழில் முதலீட்டாளர்களுக்கு அவர்களுக்கு முயற்சிகளுக்கு அரசு துணை நிற்கின்றது. ஆகவே இந்தியா முழுவதும் இருந்து வருகின்றார்கள், வெளிநாடுகளில் இருந்தும் வருகின்றார்கள். இந்நிலையில் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்க மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று இரவு சென்னை வரவுள்ளார். 3 நாட்கள் பயணமாக வரும் அவர் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தொடக்க விழாவில் நாளை கலந்து கொள்ள உள்ளார். மேலும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் தொடர்பான விழாக்களில் கலந்து கொள்கிறார்.